ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நண்பர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். உலக நண்பர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது யுக்ரைன் அனைத்து பகுதிகளையும் மீண்டும் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் என்ற விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் போர் இன்னும் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கூறப்படுகின்றது. களநிலை எவ்வாறு இருக்கின்றது? தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்ய களநிலை ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உக்ரைன் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் அவர் தனது போக்கை மாற்றியிருந்தார். உக்ரைன் வெல்லலாம் என்று இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் JD Vance ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது ரஷ்யா கள யதார்த்தத்தை உணர வேண்டும் என்று சொல்லியும் பேச்சுக்களுக்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும், தாங்கள் பேச்சுக்கு அழைத்தாலும் ரஷ்யா மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு பதிலளித்த ரஷ்யாவின் வெளிவார நாடாளுமன்ற பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ட்ரம்பை நாங்கள் மாஸ்கோவுக்கு வர சொன்னோம். மாஸ்கோவுக்கு வந்தால் பேச்சுவார்த்தை நடைபெறும். செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னர் அமைதிக்கான திட்டம் எங்களுக்கு தேவை, அல்லது அதை நடத்த முடியாது என்று கூறியிருக்கின்றார். அப்ப வான்ஸை பொறுத்தவரையில் கள யதார்த்தத்தை கூறியிருக்கின்றார். அவர் கூறுகிறார், கள யதார்த்தத்தை ரஷ்யா உணர வேண்டும், பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது, ரஷ்யாவை தோற்கடிப்போம் என்ற முறையில் தான் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறிய அதே சமயம் ட்ரம்ப் மேலும் 90 பில்லியன்களுக்கான ஆயுத உதவியை வழங்குவதற்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது டொமஹாக் என்ற ஏவுகணை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணையை தரும்படி செலன்ஸ்கி பல தடவைகள் கேட்டிருந்தார், ஆனால் கொடுக்கவில்லை. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள சென்ற போதும் கூட செலன்ஸ்கி இதை கேட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றது டெலிகிராஃப் பத்திரிகைகள் தெரிவித்திருந்தன. இப்போது JD Vance என்ற கருத்தின் அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த நேர்காணலின் அடிப்படையில், அதாவது அமெரிக்காவின் துணை அதிபர் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஏவுகணைகளை வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது வழங்கினால் 2500 மைல் என்றால் ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளில் தாக்குதல் நடத்துவது என்று சொன்னால் அது இந்த மோதலை இன்னொரு லெவலுக்கு கொண்டு செல்ல போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த நிலையில் திங்கட்கிழமை அமெரிக்காவிலிருந்து அதாவது 24க்கு மேற்பட்ட டேங்கர்கள் KC-135RT என்ற விமானத்துகளுக்கு எரிபொருட்களை வழங்குகின்ற டேங்கர்கள் அணியாக புறப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பிரித்தானியாவின் RAF மில்டன் ஹால் என்ற இடத்தில் இருக்கின்ற விமானப்படை தளத்தில் 8 விமானங்கள் தரையிறங்கி இருப்பதாகவும், ஏனையவை ஐரோப்பிய நாடுகளில் தரையிறங்கி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த களமுனைகளை நீங்கள் பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உக்ரைன் பெல்க்ரூட் பகுதி மீது தாக்குதல் நடத்தியிருந்தது திங்கட்கிழமை. அது ஒரு கடுமையான தாக்குதல். அந்த எரிபொருள் நிலையங்கள் தாக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட 3,50,000 மக்கள் மின்சாரம் எதுவும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வீதிகளில் நீங்கள் பார்த்தால் டிராபிக் லைட்டுகள் கூட வேலை செய்யவில்லை.
அதற்கு பிறகு ரஷ்யா வந்து உக்ரைன் தலைநகரத்தை கடுமையாக தாக்கியிருந்தது. கிட்டத்தட்ட 590 ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் கொண்டு தாக்கியிருந்தது. அதாவது களமுனை மிகவும் ஒரு கடுமையாகத்தான் இருக்கின்றது இரு தரப்பும். ரஷ்யாவுடைய தாக்குதலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேட்டோ நாடுகளுடைய எல்லைக்குள் மெதுமெதுவாக எட்டு செல்வது போல் தெரிகின்றது. அப்படி என்று சொன்னால் நேட்டோ இங்கே களமுறங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொள்கின்ற தாக்குதல்களில் பல ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வந்து எரிபொருள் தீர்ந்த நிலையில் தாக்குதல் நடத்தாமையே வீழ்ந்திருக்கின்றன. இப்ப உக்ரைன் அவ்வாறான விமானங்களை எடுத்து மறுசீரமைத்து அதனை ரொமேனியா, டென்மார்க், நோர்வே, மற்றது போலந்து இந்த நாடுகள் மீது ஏவுவதாக கூறப்படுகிறது. அதாவது ஒரு ரஷ்யா தாக்குதல் நடத்துவது போல உக்ரைன் ஏவுவதாக ரஷ்யா கூறுகிறது. அதாவது திங்கட்கிழமையும் ரொமேனியா மீது ரொமேனியா ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. டென்மார்க்கின் கடற்படை தளத்தின் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்திருந்தது. போலந்து வந்து தனது வான் பரப்பை மூடியிருந்தது என்று நீங்கள் கூறியது போல ஐரோப்பிய நாடுகள் ஒரு பதற்றமாகத்தான் இருக்கின்றன. அதாவது இதுவரை காலமும் இவர்கள் ரஷ்யாவின் மீதுதான் இந்த தாக்குதல்கள் விமானங்கள் பறந்து அந்த மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது அது மெல்ல மெல்ல ஐரோப்பாவுக்கும் பரவுகின்றது. இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் ட்ரோனை தடுப்பதற்கான ஒரு சுவரை கட்டுவது எல்லா ஐரோப்பா நாடுகளுக்கும், அதாவது மெஷின் கன் இயந்திர துப்பாக்கிகளும் பேட்ரியாட் ஏவுகணைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ட்ரோன் தடுப்பு சுவரை அமைப்பது என்று. அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் என்றது தெரியாது. ஏனென்றால் அதுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதும் இவர்களுக்கு புரியுதில்லை போல தெரிகிறது. ஹங்கேரி உடனடியாகவே மறுத்து விட்டது. நான் அதில் சேரப்போவதில்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அப்ப ஐரோப்பாவை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல தான் அமெரிக்காவும் இந்த டேங்கர் விமானங்கள், B-2 ரக விமானங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் ஒரு களமுனை ஒரு மெல்ல மெல்ல ஒரு அபாய கட்டத்தை அடைவதைத்தான் பார்க்கக்கூடிய. மேற்கத்திய நாடுகள் தாக்குதல் நடத்தினால் தீர்க்கமான பதிலடி கொடுப்போம் என்று ஐநாவுடைய பொது சபையில் ரஷ்யாவுடைய வெளிவார அமைச்சர் செர்ஜியோ லாவ்ரோவ் அவர்கள் கூறியிருக்கின்றார். என்ன நடக்க போகிறது? உண்மைதான். இப்போ உங்களுக்கு தெரியும், பீட்டர் கெசத் வந்து 800 ராணுவ அதிகாரிகளை, ஜெனரல் ரக அட்மிரல் மற்றும் ஜெனரல் ரக அதிகாரிகளை, 4 நட்சத்திரத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகளை அவசரமாக அழைத்திருக்கிறார். அவர்கள் இது வந்து அமெரிக்க வரலாற்றிலேயே இது முதலாவது தடவை என்று கூறுகிறார்கள். இது சீனாவின் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் ரஷ்யா மீதான ஒரு தாக்குதலுக்காகவும் இருக்கலாம் என்றுதான் அஞ்சப்படுகின்றது. ரஷ்யாவுக்கும் அநேகமாக நான் நினைக்கிறேன் இது தெரியும் என்ன நடக்க போறது என்று. எனவேதான் ரஷ்யா தனது படையினரை இதுவரையில் பயன்படுத்தாது. வடகொரியா படையினர், ஆசியா, இப்ப இலங்கை படையினர் கூட அங்கு சமரில் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்போது ரஷ்யா 1,35,000 பேரை சேர்த்திருக்கிறது வாலண்டியராக. அவர்களுக்கு கூறியிருக்கிறது, நீங்கள் இறந்தால் உங்களுக்கு இராணுவ அந்தஸ்து தான் வழங்கப்படும் என்று சொல்லி, நீங்கள் ரிசர்வ் படையாக இருந்தாலும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு எல்லா தரப்பினரும் தயாராகி கொண்டு இருப்பது போல தெரிகிறது. ஆனால் ஐரோப்பா இதை எவ்வாறு, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், ஐரோப்பா இந்த போரை எவ்வாறு எதிர்கொள்ள போற? இப்ப ஐரோப்பா தான் இந்த போரை ஆரம்பிக்க போகிறது. அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கலாம். அமெரிக்காவின் தூரம் உங்களுக்கு தெரியும், அது தூரம். இதில் அழிவை சந்திக்க போகிறது ஐரோப்பாவாத்தான் இருக்க போகிறது. ஆனால் அமெரிக்கா தூரம் என்றாலும் கூட அவர்கள் களத்தில் வந்து இறங்கி நிற்கலாம் தானே? அப்படித்தானே இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தினார்கள் இல்லையா? இல்ல, களத்தில் இறங்கி நிற்கலாம். அவர்கள் நாட்டுக்கு நான் சொல்கிறேன், இவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள், ஒரே வேலிக்காரர்கள். இழப்பு என்பது இந்த நாடுகளுக்கு தான் மிக மிக அதிகமாக இருக்கும். உண்மையில் ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஒரு சினம் கொண்ட நிலையில் தான் இனி வெளிவரப் போகின்றது. என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக எல்லோருமாக சேர்ந்து அடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இத்தனைக்கும் வலிமை குறைந்தவர்கள் என்றும் இல்லை. அவர்கள் மிகவும் உலகிலேயே வலிமையானவர்கள். அப்ப புட்டினை பொறுத்தவரையிலும் அதைத்தான் தொடர்ச்சியாக மீண்டும் டொமஹாக் ஏவுகணை கொடுக்கும் போதும் அவர் அதைத்தான் கூறுகிறார். நீங்கள் இந்த சண்டை வந்து மேலும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள், ஆனால் தாங்கள் அதற்கு பிரச்சனையில் தயாராகத்தான் இருக்கிறோம். ட்ரம்ப் கூறியிருந்தார்,
உக்ரைன் வந்து ரஷ்யாவை தோற்கடிக்கும் என்றும் ரஷ்யா ஒரு பேப்பர் டைகர் என்றும் கூறியிருந்தார். அதுக்கு அவர்கள் கூறியிருந்தார்கள், இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4700 சதுர கிலோமீட்டர் தூர இடத்தை பிடித்திருக்கின்றோம், 205 செட்டில்மெண்ட்டுகளை விடுவித்திருக்கின்றோம். எங்கள் பொருளாதாரம் வந்து பான்ஸ் கூறுவது போல பொருளாதாரம் அதால பாதாளத்துக்கு செல்லவில்லை. எங்கள் பொருளாதாரம் 2023 ஆண்டு 4.1%, 2024 ஆண்டு 4.3% வளர்ந்திருக்கின்றது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப என்னென்னு சொன்னால், ட்ரம்ப் கூறுவது போல உக்ரைனால் இந்த போரை வெல்ல முடியுமா என்று சொன்னால், இண்டிபெண்டன்ட் நாளேடு கூறியிருக்கின்றது, அதாவது நேட்டோவின் உதவி இல்லாமல் உக்ரைனால் இழந்த அத்தனை நிலப்பரப்பையும் மீட்பது என்பது கற்பனை கூட செய்ய முடியாது என்றுதான். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது பால்டிக் அந்த கடற்பரப்பில் நேட்டோனுடைய பிரசன்னம் அதிகரித்து வருவதால் போலந்தினுடைய வான்பரப்பை சிறிது நேரம் மூட வேண்டி வந்திருக்கின்ற என்று கூறுறார். அப்படின்னால் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்களா? உண்மைதான். பல்டிக் கடற்பகுதியில் தான் என்னென்று சொன்னால், பல்டிக் கடற்பகுதியில் வந்து ரஷ்யா ஒரு சிறிய பிரதேசத்தை வைத்திருக்கின்றது. ரஷ்யாவுக்குரிய கடலாகவும் தான் ரஷ்யா பார்க்கின்றது. அந்த கடற்பகுதி தான் அண்மையில் ரஷ்யாவின் விமானங்கள் வந்து மிக் 31 ரக விமானங்கள் வந்து எஸ்டோனியாவின் வான்பரப்பை ஊடறுத்து சென்றதாக கூறப்படுகின்றது. இப்போது இந்த நீங்கள் கூறியது போல போலந்து அந்த வான்பரப்பை மூடியது வந்து அதே கடற்பகுதியில் டென்மார்க்கு மேலாக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பறந்ததாக கூறப்படுகின்றது. இப்ப இண்டிபெண்டன்ட் பத்திரிகை என்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து, அதாவது ரஷ்யாவின் கைப்பற்றிய இடங்களை விடுவிப்பது என்பது மிகவும் சாத்தியமற்றது என்று சொல்ற அதே நேரம் முழு நிலத்தையும் மீட்பது என்பது சாத்தியமற்றது என்று இந்த எமில் ஹஸ்டெனேமி என்றவர் வந்து படைத்துறை ஆய்வாளர், பிளாக் பேர்ட் குரூப் என்ற ஒரு குரூப்பின் படைத்துறை ஆய்வாளர், அவரும் அதனைத்தான் கூறியிருக்கின்றார். இவர்கள் கூறுவது போல, அதாவது ஸ்கை ஷீல்ட் என்று சொல்றது, வானத்தை இவர்கள் முற்றுமுழுதாக பாதுகாப்பார்கள் என்று சொன்னால்தான் அது சாத்தியம். அதற்குரிய அதனை நேட்டோவாலேயோ அமெரிக்காவாலேயோ செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், இந்த போர் விரிவடைவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் நேட்டோ களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது போல் தெரிகின்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.